அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். ஸ்லாஷ் தேர்வை முறையாக நடத்தி முடிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அறிவிச்சிருக்காங்க. அந்த பத்திரிக்கையில் வந்த செய்தி தான். ஸோ டீச்சர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி அப்படின்னு தான் நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லாஷுக்கு தகுந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஃபஸ்ட் கமெண்டில் கொடுத்துட்றேன், பின் பண்ணியிருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னிலேருந்து ஸ்லாஷ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, 4ஆம் தேதி 3rd ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே டீச்சர்ஸ், என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறை இயக்ககம் சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது, தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஸ்லாஷ் எக்ஸாம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துவதற்காக எவ்வளோ பேர் எழுதுகிறாங்க அப்படின்னா 15.78 லட்சம் மாணவர்கள் எழுதுகிறாங்க. 3, 5, 8ஆம் வகுப்பு மாணவர்கள் 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் நடத்துதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இத்தேர்வு கொள்குறி வினாத்தாள் அடிப்படையில் நடைபெறும். மேலும் வினாத்தாள் 3ஆம் வகுப்புக்கு 35 கேள்வி, 5ஆம் வகுப்புக்கு 45 கேள்வி, 8ஆம் வகுப்புக்கு 50 கேள்வி இடம்பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இத்தேர்வை நடத்துவதற்கு பள்ளிகள் தலைமை ஆசிரியர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து கூடுதல் வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் தேர்விற்கு முதல் நாள் வட்டார வலைமையத்தில் இருந்து வினாத்தாள்களை பெற்று பள்ளிகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் தேர்வு எழுதி முடித்த பின் வினாத்தாள்கள் மற்றும் OMR தாள்களை பெற்று வட்டார வள மையத்தில் ஒப்படைப்பது அவசியம். தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேவையான இருக்கை வசதி, வகுப்பறை காற்றோட்டமாகவும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். தேர்வு நாட்களில் மாணவர்களை புகைப்படம் எடுத்தல், குழுவில் பதிவு செய்தல் முதலியவற்றை தவிர்க்க வேண்டும். மேலும் எவ்வித முறைகேடுகளுக்கு இடம் தராமல் வழிகாட்டுதலின்படி தேர்வை சிறப்பாக அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் நடத்தி முடிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.